ஓசூர் ஐசிஐசிஐ வங்கியில் ஒரு குடும்பத்திற்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்த நிலையில் 15 வயது மகன் உடல்நிலை சரியில்லாத போது இன்சூரன்ஸ் ரத்து செய்துவிட்டதாக அலட்சியமாக பதிலளித்த வங்கி நிர்வாகத்தை கண்டித்து தர்ணாவில் ஈடுபட்ட தந்தையால் பரபரப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த திருச்சிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் ரவிக்குமார். இவர் ஓசூர் மாநகராட்சி வசந்த் நகர் பகுதியில் உள்ள ஐசிஐசிஐ வங்கியில் கிளை சேவிங்ஸ் மற்றும் கரண்ட் அக்கவுண்ட் என வங்கி கணக்குகளை வைத்துள்ள இந்த நிலையில் ஆண்டுதோறும் குடும்பத்தின் பெயரில் 18,500 ரூபாய் பணம் செலுத்தி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டால் 20 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என தொடர்ந்து பேசி வந்ததால் தனது பெயரில் முழு குடும்பத்திற்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துள்ளார். ஒரு ஆண்டு முடிந்து 2வது ஆண்டாகவும் பிரீமியம் செலுத்தியுள்ளார். கடந்த ஜூன் மாதம் அவரது மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாததால் மருத்துவமனைக்கு சென்ற போது இவருக்கு பழைய பிரச்சனையாக இருக்கலாம் என கூறி இன்சூரன்ஸ் கிளைம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவிக்குமார் என்பவரின் மகன் 15 வயது மகனுக்கு வயிற்றில் பிரச்சனை ஏற்பட்டு பெங்களூர் நாராயணர் இருதய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுவரை 1.50 லட்சம் வரை செலவானதாகவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலம் இதற்கு தீர்வு ஏற்படுத்தி தருமாறு ஓசூர் ஐசிஐசிஐ வங்கிக்கு சென்ற போது இன்சூரன்ஸ் கவுண்டரில் உள்ள பெண் ஊழியர் சரியாக பதிலளிக்காமல் அலட்சியப்படுத்தியதாகவும் பின்னர் நண்பர்களுடன் சென்று வங்கி மேலாளரிடம் கேட்டபோது கடந்த ஜூன் மாதம் அவரது மனைவிக்கு இன்சூரன்ஸ் மூலம் பணம் செலுத்த முடியாது என்று கூறிய போதே உங்கள் இன்சூரன்ஸ் கணக்கு முடிந்ததாக கூறியதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இன்சூரன்ஸ் பாலிசி முடிய பிப்ரவரி 11ஆம் தேதி வரை கால அவகாசம் இருந்தும் வங்கி ஊழியர்கள் வங்கி நிர்வாகம் மோசடி செய்வதாக கூறி பாதிக்கப்பட்டவரும் அவரது நண்பர்களும் வங்கியில் தர்ணாவில் ஈடுபட்டனர். தாங்களின் நியாயத்தை கேட்க சென்றால் காவலாளியை கொண்டும் அடியாட்களை வைத்தும் மிரட்டுவதாக வேதனை தெரிவிக்கின்றார். அப்போது ஆபத்து நேரத்தில் உதவும் என நம்பி பணம் செலுத்தி இருந்த போதும் இன்சூரன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு பணம் வழங்கப்படாதது பெற்ற தந்தையின் நிலையில் இருந்து பார்த்தால் நான் வலியும் வேதனையும் உணர முடியும். இது போன்ற வங்கி ஊழியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐசிஐசிஐ பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். நாங்க இந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர். வங்கிக்கு வரப்போ இவங்களே ஆளுங்களை வச்சு பிரெயின் வாஷ் பண்றாங்க. என் வங்கியில இன்சூரன்ஸ் போடுங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க ஃபேமிலிக்கு கவர் ஆயிடும். 25 லட்சம் 30 லட்சம் 15 லட்சம் வரையும் கவர் ஆயிடும். மாசம் 20,000 25,000 கட்டுங்க, வருஷத்துக்கு கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்மளும் நம்பி இது நமக்கு சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில அந்த பாலிசியை போடுறோம். முதல்ல இவர் வெங்கடராஜ் என்றவர் போடுறாரு. இவர் அவருடைய நண்பர் ரவியை அறிமுகப்படுத்துறாரு. இவர் தலைவலின்னு போயிட்டு மருத்துவமனையில பாக்குறாரு. அதாவது 2வது பிரீமியம் கட்டிட்டாரு. 3வது பிரீமியம் கட்ட போற சமயத்துல பாக்குறப்போ கிளைம் பண்ணுங்கன்னு சொல்றப்போ உன்னுடைய தலைவலி பரம்பரை நோயின்றாங்க, அதனால இது உங்களுக்கு கிளைம் ஆகாதுன்னு கேன்சல் பண்றாங்க. இவரு மனைவி போயிட்டு பிளட் கம்மியாக்குதுன்னு காவேரி ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பாக்குறாங்க. அவங்களுக்கும் கேன்சல் பண்ண முடியாதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கடிக்கிறாங்க. இப்போ ரவி அவங்களுடைய மகன் 15 வயசு பள்ளி மாணவன் படிக்கிறான். அவனுக்கு வயிறு வலின்னு சொல்லிட்டு 3 நாளுக்கு முன்பு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள நாராயண ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இது வரையும் 1.5 லட்சம் ரூபாய் பில் ஆயிருக்கு. அது விஷயமா கேட்கிறப்போ எங்களுக்கு தகவல் கொடுக்காம உங்க பாலிசி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற பேர் சொல்றாங்க. ஆனா எங்களுடைய பிரீமியம் தேதி வர மாதம் பிப்ரவரி 11ஆம் தேதி வரையிலும் லைவ்ல இருக்கு. ஆனா திட்டமிட்டு இது போல பாமர மக்களை வங்கிக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கணக்கு சேவிங்ஸ் ஃபாலோ பண்ணவர்களை பிரெயின் வாஷ் பண்ணி பகல் கொண்டு அடிக்கிற மாதிரி ஐசிஐசி வங்கி அடிக்குது. அதனுடைய மேலாளர்களும் இத போட்ட ஏஜென்ட் சொல்றாங்க முகவர். அந்த முகவரை கேட்டா உங்களால முடிஞ்சா போய் கேச போட்டுக்குங்க அப்படின்னு பாமர மக்களை தென்னாட்டுல சொல்றாங்க. இதை நான் கேட்க வந்தா இந்த வங்கி செக்யூரிட்டியை வச்சு பாதுகாவலரை வச்சு எங்களை அடிச்சு விரட்ட முயற்சிக்கிறாங்க. மல்லிகா தான் இதனுடைய முகவர். அவங்க சிட்டிக்கு போட்டு சவால் விடுறாங்க. உன்னால முடிஞ்சா உங்களுக்கு நாங்க தகவல் கொடுத்தோன்றாங்க. எங்களுக்கு தபால் வழியாவும்
இமெயில் வழியாவும் போன் மூலியமாவும் எந்த ஒரு இதுவும் இல்ல. எங்களுக்கு பாலிசி வந்து பிப்ரவரி 11ஆம் தேதி அடுத்த மாசம் வெளில இருக்கு. இப்ப எங்களுக்கு நீதி வேண்டி நாங்க ஐசிசி பேங்க்ல வந்து காத்துன்னு இருக்கிறோம். நீதி வேண்டி பேங்க் அதிகாரிகள் ஏன் உங்களை வந்து வேலை வெட்டுறாங்க? பேங்க் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய வந்து அதான் பாமர மக்கள் வந்து பாலிசி கேன்சல் ஆச்சு வெளியில போங்கன்னு சொல்லிட்டு மிரட்டுறது. எங்க கிட்ட பணத்தை சுரண்டுறாங்க. ஆனா மருத்துவமனைக்கு வந்து பணத்தை கட்டுங்கன்னு சொன்னா இது எனக்கு வந்து 3வது பாலிசி. இது வந்து 3வது பிரீமியம். பேங்க் மூலமா டைரக்டா கட்டிருக்கீங்களா இல்ல ஏஜென்ட் மூலமா கட்டி? ஏஜென்ட் பேங்க்குக்கு நாங்க அக்கௌண்ட் எங்களோட சர்வீஸுக்கு வரப்பதான் பேங்க்ல தான் எங்களை வந்து கேன்வாஸ் பண்ணி போட சொல்றாங்க. டைரக்டா பேங்க்ல போட்டு பேங்க்ல தான். இப்ப பேங்க் ஏன் அந்த மாதிரி மறுக்கிறாங்க? பேங்க் அதான் இது போல வந்து அதாவது ஒரு ஆளை ஏமாத்தினா பரவாயில்ல. இப்ப எங்களையே வந்து 2-3 பேரை ஏமாத்திருக்காங்க. இப்ப இவர்த்த கேன்சல் பண்ணிட்டாங்க, கட்ட முடியாதுட்டாங்க, இவர்த்து கட்ட முடியாதுட்டாங்க. இப்ப கட்ட முடியாதுன்னு சொன்னா ஒரு ரீசன் சொல்றோம். இல்ல நாங்க கட்ட பணத்தாவது எங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அதாவது நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சா இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது இல்ல, நோய் மக்கள் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படி நோய் இருக்குதுன்னு தெரியும் போது இவங்க ஒரு மருத்துவரை வச்சு மருத்துவ சான்று வாங்கி தான் இன்சூரன்ஸ் போடணும். அதான் இன்சூரன்ஸ் நான் வந்து சட்டம் ரூல்ஸ். இவங்க போடும்போது வந்து உங்களுக்கு நோய் இருக்கான்னு பாமர மக்கள் கிட்ட கேக்குறாங்க. அவங்க இருந்தா இருக்குதுன்றாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்றாங்க. ஒரு டாக்டர் மருத்துவ சான்று வாங்கி தான் வந்து இன்சூரன்ஸ் போடணும்னு வந்து ஐபியினுடைய நாம்ஸ். இப்ப மருத்துவ பரிசோதனை இல்லாம உங்ககிட்ட இன்சூரன்ஸ் போட்டாங்களா? ஆமா, மருத்துவ பரிசோதனை எதுவும் இல்ல, எங்க கிட்ட எந்த சான்றும் வாங்கல. அப்படி கேட்டுதான் நாங்க வாங்கி வந்து கொடுத்துருக்க போறோம். இப்ப பணம் கட்டுறதா அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா, இப்ப பிரச்சனைன்னு வரும்போது அவங்க வந்து மறுக்கிறாங்க. அவங்களோட குறிக்கோள் பணம். உங்க பேரு? என் பேர் செந்தமிழ்.